ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனல்ல சம்பா கோதுமை ரவைய வச்சு சூப்பரான ஒரு கேசரி எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போறோம். இந்த கேசரிய நீங்க கோதுமை ரவையில செஞ்சதுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்ளோ சாஃப்ட்டா, அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க. ஏதாவது பண்டிகை நாட்கள்ல, இல்ல வெள்ளிக்கிழமைகள்ல ஏதாவது பிரசாதம் செய்வோம் இல்லையா? அப்ப இந்த மாரி கேசரி செஞ்சு பாருங்க. இதோட டேஸ்ட்ட நீங்க மறக்கவே மாட்டீங்க. கோதுமை ரவைய வச்சு சூப்பரான ஒரு கேசரி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? இந்த கேசரி செய்றதுக்கு முதல்ல நம்ம நெய்ல திராட்சையும், முந்திரியும் வறுத்துட்டு, சம்பா கோதுமை ரவையையும் வறுத்து தனியா எடுத்து வச்சுக்க போறோங்க. முதல்ல முந்திரியும், திராட்சையும் வறுத்துக்கலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும், முந்திரி பருப்ப போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. இது பாதி வறுபட்டுட்டு இருக்கும்போதே, நம்ம திராட்சையும் போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி பருப்போடவே திராட்சையும் போட்டு வறுத்தோம்னா, திராட்சை சீக்கிரமாவே ரொம்ப டார்க் கலர் ஆயிருங்க. அதனால எப்பயுமே முந்திரி பருப்ப பாதி வறுபட்டுட்டு இருக்கும்போது, திராட்சையும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ முந்திரியும், திராட்சையும் நல்லா வறுபட்டுச்சுங்க. இப்ப இதை தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிரலாம். இந்த முந்திரியும், திராட்சையும் நம்ம கடைசியா தான் சேர்க்க போறோங்க. அடுத்ததா நம்ம சம்பா கோதுமை ரவைய வறுத்து எடுத்துக்கலாங்க. இதுக்கு 1 கப் அளவுக்கு நான் சம்பா கோதுமை ரவைய எடுத்திருக்கேன். திராட்சை, முந்திரி வறுத்த அதே பேன்ல கொஞ்சம் நெய் இருக்கும் இல்லையா? அந்த நெய்யிலேயே இந்த கோதுமை ரவையும் போட்டு, நல்லா ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 2 நிமிஷம் வறுத்து விட்டா போதுங்க. கருக வச்சுறாதீங்க. பாருங்க இந்த அளவு வறுபட்டா போதும். இப்ப இது கொஞ்ச நேரம் ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. ஒரு சின்ன சைஸ் குக்கரா எடுத்துக்கோங்க. இதுல ஒரு 3 கப் தண்ணிய ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும், நம்ம வறுத்து வச்ச சம்பா கோதுமை ரவைய இதுல சேர்த்துக்கலாங்க. 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி கரெக்ட்டா இருக்குங்க. இப்போ இந்த ரவைய ஒரு 2 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர்ல வேக வைக்கும்போது தாங்க இந்த கோதுமை ரவை நல்லா சாஃப்ட்டா வரும். தனியா வேக வைக்கும்போது அந்த அளவுக்கு சாஃப்ட்டா வராதுங்க. நம்ம குக்கர்ல வேக வச்சுட்டோம்னா, கோதுமை ரவை நல்லா குழஞ்சு, நல்லா சாஃப்ட்டா வெந்திருக்கும். இப்போ குக்கர்ல பிரஷர் எல்லாம் இறங்கிருச்சு. திறந்து பார்த்துடலாம். பாருங்க ரவை எந்த அளவு சாஃப்ட்டா வெந்திருக்குன்னு. நம்ம கிளறும்போதே தெரியுது. அவ்ளோ சாஃப்ட்டா இருக்குங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் சர்க்கரைய சேர்த்துக்கலாங்க. இந்த கேசரிக்கு நம்ம சர்க்கரையும், வெல்லமும் 2மே சேர்க்க போறோம். சர்க்கரை, வெல்லம் 2மே சேர்க்கும்போது, கேசரியோட டேஸ்ட்டு ரொம்பவே அருமையா இருக்குங்க. சர்க்கரை சேர்த்து கிளறுனதும், ரவை எவ்ளோ இளகி வந்திருக்கு பாருங்க. இப்போ இது கூடவே 1 கப் பொடிச்ச வெல்லத்தையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அந்த சூட்லயே இப்படி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பு ஆஃப்ல தாங்க இருக்கு. நான் இன்னும் ஆன் பண்ணவே இல்ல. அந்த சூட்லயே பாருங்க எவ்ளோ நல்லா இளகி வந்துருச்சுன்னு. வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நீங்க அடுப்ப ஆன் பண்ணிக்கோங்க. கேசரி நல்லா மணமா இருக்கணுன்றதுக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள். அதையும் சேர்த்து நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 2, 3 நிமிஷம் இப்படி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. 2, 3 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நீங்க நெய் விரும்பி சாப்பிடுறவங்களா இருந்தா ஒரு 2, 3 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாங்க. நெய் கொஞ்சம் அதிகமா சேர்க்கும்போது நல்ல மணமாவும், டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஆனா நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் தாங்க சேர்த்துருக்கேன். கடைசியா வறுத்து வச்ச திராட்சையும், முந்திரியும் சேர்த்துட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம ரவைய வேக வச்சதுனால, சூடு ஆறுனாலும் கேசரி ரொம்பவே சாஃப்ட்டா இருக்குங்க. அவ்வளதாங்க. கோதுமை ரவை கேசரி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த கேசரி பார்த்தீங்கன்னா, அல்வா மாதிரி ரொம்ப சாஃப்ட்டாவும், அதே சமயம் சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்குங்க. நீங்களும் இந்த கேசரிய கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
உங்களுக்கு இந்த ரெசிபி புடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.